ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈஸியாக சிம்பிளான சிக்கன் கிரேவி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். மண் கடாயில் தான் இந்த ரெசிபி செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த சட்டியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நாம் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கிரேவிக்கு நிறைய பட்டை, கிராம்பு, நிறைய ஸ்பைசஸ்லாம் போடுவோம். ஆனால் இது சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா 3 வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். அதாவது பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்ததுன்னா 2 எடுத்துக்கோங்க. சின்ன சைஸில் இருந்துச்சு அப்படின்னா 3 எடுத்துக்கோங்க. அதுவே போதுமான அளவுக்கு. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருந்தேன். ஆனால் அதில் பசங்க சிக்கன் சில்லி வேணும் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அளவுக்கு நான் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். ஸோ ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் சொல்கிறது. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லா கரிஞ்ச மாதிரி இருக்காமல் கண்ணாடி பதத்தில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு துண்டு அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அப்படிங்கிறதுனால ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி நல்லா இந்த மண் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அது நல்லா குழஞ்சி வெந்துடும். நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வேந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது மட்டும்தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம், வேறு எதுவுமே சேர்க்கலை. இது நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா மண் கடாய் ரொம்ப ஹீட் ஆகிடும், அடியில் அப்படியே பிடிச்சிரும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது இதோட பச்சை மணம் எல்லாமே நல்லா போயிட்டு நல்லா குழைவாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் இந்த குழம்பு மிளகாய் தூள் தான் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி சேர்க்கலை, அப்படியே நல்லா குழைவாக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் 300 கிராம் அளவுக்கு சிக்கனை இதில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுடுங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா போன்லெஸ்ஸாக தான் இருந்தது. ஏன்னா எலும்பெல்லாம் பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. எலும்பாக இல்லாமல் நல்லா சதையாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே இன்றைக்கி சதையுள்ள பகுதியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சிக்கன்லேருந்து தண்ணி விடும், அந்த தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ நான் இப்போது மூடி விட்டு எடுத்தேன். பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விட்டுருக்கு, நல்லாவே கொதித்து வருது. இந்த சமயத்தில் பெப்பர் தூள் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு மிளகாய் தூளோடு நம்ம பெப்பரும் சேர்த்து செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் மூடி விட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். சிக்கன் நல்லா குக் பண்ணி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லாவே குக் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக நல்ல அருமையான சுவையில் இந்த சிக்கன் கிரேவி இருக்குங்க. கடைசியாக கொத்தமல்லி தலைகளை போட்டு நீங்கள் அடுப்பை அணைச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி என்னோடய ஸ்டைலில் நான் ஈஸியாக செய்கிறது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.